கும்பிட்டுக்க ஒரு சும்மா விளக்க பார்த்து கும்பிட்டுக்க ஒரு நேரம் மட்டும் கும்பிட்டுக்கங்க. அங்கேருந்து பொண்ணு அழைக்க கூப்பிட வருவா. அதுக்காண்டி சமையல் பண்ணதுக்கு டேஸ்ட் வித் அண்ணாச்சியை கூப்பிட்ருக்கோம். அவர் வந்து சமையல் பண்ணியிருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் தான் பண்ண போகிறோம். நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். நம்ம பக்கத்து கிராமத்தில் ஒருத்தங்க வேண்டப்பட்டவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த சமையலை பண்ண போகிறோம். வாங்க, இது சிம்பிளான சமையல் தான். வாங்க எப்படி செய்கிறோன்னு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணி பொண்ணை அழைச்சிட்டு போக போகிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அந்த நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் சேர்த்து பதிஞ்சிருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு 25 கிலோ அரிசியை வந்து பொங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஆரம்பத்துலேருந்து வீடியோ எடுக்க நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அது இன்னும் சொல்லப்போனால் அது கொஞ்சம் டெலீட் ஆயிடுச்சு. 25 கிலோ அரிசி. இது கிட்டத்தட்ட 150லேருந்து 170 பேர் வரைக்கும் இதை சாப்பிட முடியும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. காய் மட்டும் வேக போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ கத்திரிக்காய், 2 கிலோ உருளை, அப்புறம் கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து மசால் பொடியெல்லாம் போட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போது பருப்பு ஒரு பக்கம் மசிஞ்சிட்ருக்கு, பருப்பு வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் வந்து ஜவ்வரிசி பாயசத்துக்காண்டி ஒரு 1.5 கிலோ ஜவ்வரிசியை இப்போது வேக வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் கூட்டுக்கு வந்து ஒரே ஒரு கூட்டு தான். கிராமத்தில் பெரும்பாலும் ஒரு கூட்டு தான், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. செய்கிற அளவுக்கு வசதியும் இருக்காது. இப்போ கோஸு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கோஸு, 2 கிலோ கேரட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூடவே வந்து 1 கிலோ பட்டர் பீன்ஸும் சேர்த்துக்குருவேன். அப்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காய் கிட்டத்தட்ட நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து பருப்பை வந்து காய் கூட கொட்டிக்கலாம். பருப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த 150 பேருக்கு 5 கிலோ துவரம் பருப்பு, 2 கிலோ சிறுபருப்பு சேர்த்து ஒன்றா சேர்த்து வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அதை இப்போது சாம்பாரில் சேர்த்துக்கிறோம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்துச்சுன்னா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து தாளிச்சிடலாம். சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆயிரும் நமக்கு. இப்போ மணி கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சு. 7 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் இந்த பாயசம் கூட்டெல்லாம் முடிக்கணும். நமக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே லோக்கலில் உள்ள நண்பர்கள் மக்கள்லாம் வந்திருக்காங்க. காய்கறி எல்லாமே அவங்க தான் வெட்டி கொடுத்தாங்க. இப்போ சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. புளித்தண்ணி நல்லா சேர்த்துட்டேன். அது வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் அந்த ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு. இப்போது 1.5 கிலோ ஜவ்வரிசிக்கு 1 கிலோ சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு பக்கம் வேகட்டும். சேமியா உடனே வெந்துடும். இப்போ நான் சாம்பாருக்கு தாளிச்சிட்டு நான் திரும்ப இந்த பாயசத்தை பார்க்க வேண்டியிருக்கு. சாம்பார் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த சாம்பாரை இறக்கி வச்சிட வேண்டியதான். அது வரைக்கும் நம்ம பையன்தான் பாயசத்தை கலந்து விட்டுட்ருக்காரு. சாம்பாரை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 5 பேர் அந்த அண்டாவை இறக்கி வைக்கோம். அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. இப்போ உடனடியாக அதை தாளிச்சிட்டு முடிச்சிடலாம். அப்படின்னா சாம்பார் வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு பெரிய தாய்ச்சில் வடைச்சட்டியில் தாளிக்க போகிறேன். கடலெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். இவர் இந்த அடி பிடிச்சிடாமல் ஜவ்வரிசி அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பையன். இப்போ நான் வடைச்சட்டியில் தேவையான அளவு கிட்டத்தட்ட 1/2 லிட்டரு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த சாம்பாருக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கொஞ்சம் மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கரிஞ்சு வந்ததும் பொரிஞ்சு வந்ததும் சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மல்லி இலையை சாம்பாரில் சேர்த்துக்கிட்டேன்.
சாம்பார் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. தாளித்து விட்ட உடனே அதோட வாசனையே வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூட்டை வந்து அதாவது இந்த கோஸும் கேரட்டும் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக போட்டு எடுக்கணும் வெந்நில. அப்போ தான் அது வந்து நம்ம வதக்கும் போது சரியாக வரும். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டைரெக்டாக கடாயில் போட்டு வதக்கி எடுக்க முடியாது. இது மொத்தமாக பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வேக விட்டு எடுக்கணும். அதே மாதிரி அதுக்கு சேர்க்குறதுக்காண்டி கொஞ்சம் சிறுபருப்பும் வேக வச்சுருக்கேன் இந்த கோஸ் கூட்டு கூட சேர்க்குறதுக்கு. அதுவும் வெந்து வந்துருச்சு. இப்போ வேற ஒரு கடாயில் இந்த இதை தாளித்து கூட்டை ஏற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். 2 கிலோ பல்லாரி சேர்த்துக்கிறேன். கூடையே ஒரு 1.5 கைப்பிடி அளவு மிளகா கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கூடையே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிடணும். வெங்காயம் வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற இந்த கோஸ் கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரணும். ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால அது குயிக்காக முடிஞ்சிடும், நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கோஸ் கேரட்டை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் சேர்த்துட்டோம்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் அந்த கூட்டு முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போது நான் எல்லா வேலையும் பார்த்தாலும் என் கூட அந்த சப்போர்ட்டாக இருக்கிற அங்கே ஊர் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒத்தையில் வந்து இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது கஷ்டம்தான். திடீர்னு கூப்பிட்டதுனால நான் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு, உதவியாகவும் இருந்துச்சு. இப்போ நான் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இதை ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காயை சேர்த்துட்டோம்னா முடிஞ்சது. தேங்காய் பூ துருவி ரெடியாக இருக்குது. அதை அந்த கூட்டை சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கூட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சது. அந்த தண்ணி லைட்டாக வத்திருச்சுன்னா அவ்வளோதான், கூட்டு ஒரு பக்கம் முடிஞ்சது. இப்போது பாயசத்தில் ஜவ்வரிசி சேமியாலாம் வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம அதில் பால் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 4 லிட்டர் பால் சேர்க்குறோம். சுட வச்சு இப்போ சேர்த்துக்கிறோம் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். அதுவும் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். அப்புறம் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி மில்க் மெய்ட் சேர்ப்போம். இப்படி நிறையா செய்யும்போது 150 பேருக்குங்கிறதுனால இந்த பால் பாயசத்துக்கு வந்து மில்க் மெய்டு சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும். சீனி இப்போ சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து 5 கிலோ சீனி சேர்க்குறேன். 5 கிலோ சீனி சேர்த்து சீனி கரைஞ்சதும் மில்க் மெய்ட் சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சை போட்டு இறக்கிடலாம். ஏற்கனவே ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சீனி கரையட்டும். நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். 2 டின் மில்க் மெய்ட் சேர்க்குறேன். இந்த 150 பேருக்கு உண்டான பாயச அளவில் 2 டின் மில்க் மெய்ட் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த மில்க் மெய்டு சேர்க்குறது. அவ்வளோதாங்க, அது முடிஞ்சது. இப்போது நான் அப்பளத்தை பொரிச்சிக்கிறேன். எண்ணெய் ரெடியாக இருக்குது காஞ்சி. இப்போ அப்பளத்தை பொரிச்சிக்கிட்டேன்னா நம்ம வேலை முடிஞ்சிருங்க. இப்போது மாப்பிள்ளை வரக்கூடிய டைம் வந்துருச்சு. இந்த கிராமத்து பாணியில் சில அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்வாங்க. அப்பளத்தை பொரிச்சிட்டு அங்கே என்ன நடக்குன்னு நம்ம போய் வாட்ச் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சமையல் வேலை முடிஞ்சது. எல்லாத்துக்கும், எல்லா மக்களுக்கும் வணக்கம். எங்கள் ஊர் வந்து சங்கரங்கோயில் திருவங்குடம் தாலுகா கீழாலங்கநாச்சிபுரம். இங்கே வந்து எங்கள் அக்கா மகளுக்கு கல்யாணம் நடக்கு. சமையல் பண்ணதுக்கு டேஸ்ட் வித் அண்ணாச்சியை கூப்பிட்ருக்கோம். அவர் வந்து சமையல் பண்ணியிருக்காரு. வந்து எல்லோரும் நீங்கள் வந்து பாருங்கள். எல்லோரும் பார்த்து எப்படி இருக்குது என்ன அதுன்னு வந்து பாருங்கள். எல்லோரும் இங்கே 150 பேருக்கு சமையல் பண்ணியிருக்காரு. அந்த சமையல் மட்டும் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் 150 பேருக்கும் 200 பேர் சாப்பிட போகிறோம். வந்து பாருங்கள். இது வந்து சாப்பாடு. சாப்பாடை பாருங்கள். இது சாப்பாடு. 150 பேருக்கு ஜவ்வரிசி பாயாசம்.
இது வந்து சவ்வரிசி பாயாசம். இந்த பாயாசத்தை பாருங்கள். இந்த பாயாசம் வந்து செம்மையாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். இனிமேல் சாப்பிட்றதுக்கு ஆள் வெயிட்டிங்கில் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து கூட்டு 150 பேத்துக்கு உண்டான கூட்டு. கோஸு, கேரட்டு, பட்டர் பீன்ஸு எல்லாம் போட்டு வச்சிருக்க கூட்டு. இதுவும் செம்மையாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்குது. நீங்கள் சாம்பாரை பார்த்துட்டு ஆச்சரியப்படுங்க. இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டியா, வச்சுருக்க மாட்டியா. இந்த மாதிரி சாம்பார் செம்மையாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து சூப்பரான சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அவங்க கேட்டபடி நல்லபடியாக ஒரு சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் பண்ண போகிறாங்க. அதை நம்ம கூட இருந்து பார்த்துட்டு திரும்ப அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம சமைச்சதை சாப்பிட கொடுத்துடலாம். வாங்க. பார்த்துங்க காய்ஸ், இதுதான் எங்கள் ஊரோட பாரம்பரிய பஞ்சு. இதுதான் எல்லோரும் பார்த்துங்க. நல்லா இருக்கா? பிரமாதமாக இருக்கும். இதுதான் எங்களோட வருஷம் கல்யாணத்தோட. இந்த கல்யாணம்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற வரலாறு ஒன்று இருக்குது. அது நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.